பராசர யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேன். இன்று சித்ரா பௌர்ணமி. சந்திர பகவான் சித்திர நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நன்னாளில் எனக்கு ஒரு அனுபவ ரீதியான ஒரு ஜாதகத்தை, வாழ்ந்தவர் ஜாதகத்தை பார்க்க ஒரு அமைப்பும் இன்றைய நாளில் எனக்கு ஒரு மனமகிழ்ச்சி, மன சந்தோஷத்தையும் கொடுத்துச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிலர் பொருத்தம் பார்ப்பது தேவையில்லைங்கிறாங்க. ஒரு சிலர் பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணணும்னு ஒரு எண்ணங்களும் அவங்களுக்கு மனசில் உள்ள ஆசைகளும், ஏன்னா ஜாதகத்து மேல் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணணும்னு மேலோங்கி அவங்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்கும் என்பது தான் உண்மை. இப்போ ஒரு வாழ்ந்தவர்கள் ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது, ஏன்னா நம்ம அனுபவத்தில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் உண்மையான கருத்துக்களையும் உண்மையான நிலைப்பாட்டையும் நம்ம உணர்த்தி கொடுக்கும். அப்படி பார்க்கையில் இன்றைக்கு ஒரு வாழ்ந்தவர்கள்னா ஒரு 60 வயசு கடந்தவர்கள்னு வச்சுங்களேன். பெண்ணுக்கு 53 வயசு, ஆணுக்கு ஒரு 66 வயசு. இவங்களாம் வாழ்ந்து பேரம்பேத்திகளை எடுத்தவங்க அப்படிங்கிற ஒரு தன்மையில் அந்த மாதிரி ஒரு வாழ்ந்தவர் ஜாதகம் இவங்களோட பொருத்த நிலை எப்படி இருக்கும் என்பதற்காக நம் பார்த்த அனுபவத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்வதற்கு மனமகிழ்ச்சி, மன சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் என்பதற்காக தான். ஏன்னா பெண் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி, ஆண் திருவோண நட்சத்திரம் மகர ராசி. இப்போ 2 பேரும் ஜன்ம நட்சத்திரம் தான் வரும். அப்போ இதுக்கு 2 பேர்த்துக்கும் ரஜ்ஜு பொருத்தம்னு பார்க்குறது 2 பேர்த்துக்கு கழுத்து ரஜ்ஜு வரும். அப்போ கழுத்து ரஜ்ஜும்னா ரஜ்ஜு பொருத்தமே இல்லை, இதுக்கு திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு பொருத்தத்தில் விடும்னு வச்சிங்களேன். அப்போ கட்ட பொருத்தம் என்பது ஒரு அமைப்பை கொடுக்கும் ஜாதகத்தில். ஏன்னா நம்ம என்னதான் நட்சத்திர பொருத்த பார்த்தாலும் யார் வேணால் நட்சத்திர பொருத்த பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில். ஆனால் கட்ட பொருத்தம் என்பது நிலையாக அவங்களோட வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. எப்படி ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் பலமோ அது மாதிரி இந்த கட்ட பொருத்தங்கிறது கிரக பலத்தை தீர்மானிக்கக்கூடியது. இந்த கிரக பலம் தான் வாழ்க்கைக்கு அவங்களுக்கு உண்மையான ஒரு நிலைப்பாட்டையும் வாழ்வதற்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. ஏன்னா பெண் இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது பெண் மேச லக்கணத்தில் பிறந்திருக்காங்க. மேச லக்கணத்தில் பிறந்தவங்க, ஆண் துலா லக்கணத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ இருவருக்கும் லக்கணம் என்று பார்க்கும்போது கேந்திரஸ்தானமாக வலுப்பட்டு வருகிறது, அதாவது பலமாக இருக்கிறது. அதாவது பெண்ணுக்கு மேச லக்கணங்கிறது ஒரு செவ்வாயோட ஆதிக்கம் தெரியுது. பெண்ணுக்கு எப்பவுமே செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்திருப்பது ஒரு பலத்தை கொடுக்கும். ஆணுக்கு சுக்கிரனோட ஆதிக்கம் வேணும். அப்படிங்கும்போது இருவருக்கு ஒரு வசீகரத்தன்மையும் வசீகர நிலைப்பாட்டை கொடுத்துருவோம்னு வச்சுங்களேன். அப்போ இந்த நிலைப்பாடு அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் தன்மையை, ஏன்னா 7ஆம் இடங்கிறது ஒருத்தருக்கு, ஏன்னா ஒருத்தர் ஒரு லக்கணத்துக்கு 7ஆம் இடம் தான் கலசர ஸ்தானமே. அப்போ இந்த கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய இருவருக்குமே இந்த 7ஆம் பாவமே கலசர பாவமாக லக்கணமே அமைஞ்சதுனால 2 பேர்த்துக்கும் உயிர் பாவம். லக்கணங்கிறது உயிர், சந்திரங்கிறது உடல் பாவம். அப்போ இந்த உடலும் உயிரும் ஒரே அமைப்பில் இவங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை. அதாவது சமசப்தமாக லக்கணம் இருப்பது, ராசி ஒரே ஜென்ம ராசியாக வந்திருப்பது. ஜென்மம்னா ஜென்ம நட்சத்திரம், அதாவது ரோகிணி நட்சத்திரத்துக்கும் சந்திரன் தான் அதிபதி, திருவோணத்துக்கும் சந்திரன் தான் அதிபதி. அப்போ இருவருக்கும் ஒரே அதிபதி தான் வருகிறார். அதே மாதிரி லக்கணத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் ஆண் பெண்ணுக்கு இருக்குது. ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் இருவருக்கும், கணவன் மனைவிக்கு செவ்வாய் சுக்கிரனை மிக மிக பார்க்கக்கூடிய ஒரு அவசியமாகிறது. அப்போ இந்த 7ஆம் இடங்கிறது ஒரு சமசப்தத்தையும், ராசி என்பது ஒரு திரிகோணத்தையும் அமைப்பை கொடுத்ததனால் இவங்கள் வாழ்க்கை இன்று வரைக்கும் ஒரு எதுலேயுமே ஒரு பிரச்சனை இல்லாமல், மனஸ்தாபம் இல்லாமல் 2 பேர்த்துக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மையும் இவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யத்தையும் பார்க்கும்போது இந்த ஜாதகம் பொருத்தத்தையோ, இந்த பொருத்தம் 10 பொருத்தம் பார்ப்பதோட இப்போ ரச்சி பொருத்தம் இல்லைன்னா நம்ம நிறையா ஜாதகத்தை இன்றைக்கி அனைத்து ஜோதிடருமே அதை ஒரு வேண்டான்னு சொல்லக்கூடிய தன்மை, மக்களே அதை வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா கழுத்து ரஜே இல்லைங்கும்போது கண்டத்தை கொடுத்துருவோம், இதுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது சிறப்பு இல்லை அப்படிங்கும்போது இதற்கு கிரக அமைப்புகள், அவங்களோட தசா புத்திகள், அதாவது இந்த கட்டத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்குது, இந்த மாதிரி ஒரு உண்மை நிலைப்பாட்டை ஒவ்வொரு ஜோதிடர்களும் அதை ஆராய்ச்சி பார்க்கும்போது அவங்க அதை சொல்லிடுவாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியாது, மக்களுக்கு நட்சத்திரத்தை பற்றி தான் தெரியும். ஆனால் அந்த உண்மை நிலைப்பாட்டு கிரகத்தோட அமைப்பை வச்சு ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய அமைப்பு. அதனால தான் என்னதான் நீங்கள் உங்களுக்கு திருமண பொருத்தத்துக்கு நட்சத்திரத்தை வச்சு நீங்கள் தீர்மானம் பண்ணி வரனை அமைச்சுக்கிட்டாலும், தீர்மானம் பண்ணாலும் ஒரு ஒரு ஜோசியரை நாடி நீங்கள் ஜாதகத்தை காட்டி எங்களுக்கு, என் மகளுக்கும் என் மகனுக்கும் இந்த கிரக பொருத்தங்கள், கிரக அமைப்புகள், தசா காலங்கள் எப்படி இருக்குது என்பதை நிலைப்பாட்டை ஒவ்வொரு பெற்றோர்களும் அருகில் உள்ள ஒரு நல்ல ஜோதிடர்களை அணுகி
உங்களோட ஜாதகத்தை காமித்து திருமணத்துக்கு உண்டான எங்களோட பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குது, இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மை நிலைப்பாட்டை நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட இல்லை 2 ஜோதிடர்கிட்ட இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை உள்ள ஜோதிடர்கிட்ட அணுகி இதை நீங்கள் கேட்டு ஒரு தீர்மானித்து இருவர் வாழ்க்கையும் சேர்த்து வைக்கும்போது, ஏன்னா கல்யாணங்கிறது என்பது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி ஒரு உடனுக்குடனே கல்யாணமாகக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்குது. அன்றைக்கி முன்னோர்கள் எதையுமே பார்க்காம ஆண் பெண் அதை பெரியவங்க சொல்லிவிட்டு அதை கேட்டு திருமணம் பண்ணி வாழ்ந்த காலம் உண்டு. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி எல்லாமே சுதந்திர நாடாகி போச்சு. சுதந்திர பிரியராகி போயிட்டாங்க. சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை வந்துருச்சு. அதனால் ஆண் பெண்கள் எல்லாமே சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால, என்னதான் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஜோதிடம் என்பது ஒரு மேலோங்கி இருக்கிறதுனால் இந்த கிரகத்தை, ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஆண் பெண் பிறந்து விட்டால் அவங்களுக்கு இந்த தசா காலங்கள் என்பது ஜாதகத்தில் கிரகம் 12 கட்டத்தில் 9 கிரகத்தை அடைத்து அதுக்குண்டான பலாபலனை எடுத்து நாம் பார்க்கும்போது அது 100% அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் மறந்துவிடாமல் இந்த நிலைப்பாட்டை உள்ளார்ந்த கருத்துக்களை நாம் பார்க்கும்போது அது நமக்கு நிச்சயமாக அந்த கிரகங்கள் வழிகொடுக்கும். அதே மாதிரி நமக்கு கிரகத்தோட தெய்வ பலம் என்பது ஒன்று இருக்குது. தெய்வந்தான் கிரகத்தை வழிநடத்துது. அது மாதிரி இந்த தெய்வத்தையும் நம்ம சரணடைந்து இதெல்லாம் ஒரு நம்பிக்கை வைத்து, ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு நம்பிக்கை, தெய்வம் என்பது நம்பிக்கை. இந்த இரண்டு கண்கள் மாதிரி இதை இரண்டையுமே நம்ம மனசார ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை வைத்து அதை நம்ம பயணிக்கும்போது அதில் ஒரு பயன்பாடு நமக்கு நிச்சயமாக வாழ்க்கைக்கு இது ஒரு ஆதாரம். இந்த ஆதாரத்தை யாரும் மறந்து விடாமல் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்கள் நண்பர்களே. வாழ்க வளமுடன். பரமத்திவேலுடன் சந்திரன். இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை பதிவிடுகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை அந்த கமெண்டில் பதிவிடுங்கள். இப்படி பதிவிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒரு வீடியோக்கள் இதெல்லாம் உங்களுக்கு சேரும். நிச்சயமாக அதுக்கு உண்டான ஒரு கருத்துக்களை நான் உங்களுக்கு அனுபவ ரீதியான கருத்துக்களை மட்டும் நான் கொடுப்பேன். நிச்சயமாக